மத்தேயு 4வது அதிகாரம் 1-4 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு இவ்வுலகத்திலே வாசம் செய்த நாட்களில் அவர் பேசின வார்த்தைகளை கேட்க எல்லாரும் கூடினார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிகாரம் இருந்தது, அற்புதம் நடந்தது. மக்கள் அதிசயங்களை கண்டார்கள். 100க்கு அதிபதி இயேசுவினிடத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் எதிர்பார்த்தான். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை காணலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 6-8 ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பர்த்திமேயு என்னும் குருடன் இயேசுவினிடத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை கேட்டான். அதனால் அவன் பார்வையடைந்தான். மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். 49-52 வசனங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவின் வார்த்தையை நம்பி பேதுரு கடலில் வலையை வீசின போது அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5வது அதிகாரம் 4-6 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இயேசுவின் வார்த்தையை நம்பினவர்கள் தங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார்கள். நீங்களும் இயேசுவின் வார்த்தையை நம்பி செயல்படுங்கள், நிச்சயம் அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபம். இயேசுவே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு சமாதான வாழ்வை தாரும், என்னை ஆசீர்வதியும்.